ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு தமிழ் புத்தாண்டுக்காக பூ பழம்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட் தாங்க கிளம்பி போனோம். நாங்கள் வந்து ஈவினிங் போனால் கூட்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு 8:30 போல் தான் வீட்டிலேருந்தே கிளம்பி போனோம். நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா அப்போ தாங்க பயங்கர கூட்டமாக இருந்தது. உள்ளே போய் வெளியே வர முடியாத அளவுக்கு செம்ம கூட்டமாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா என் செருப்பை வேறு அற்று விட்டுட்டாங்க. அற்று விட்டதும் இல்லாமல் காலை ஒரே மிதி, யார் மிதிச்சாங்கன்னு கூட தெரியல. நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் பூ ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டு. சரி ஓகே, இன்றைக்கி விற்றா தானே அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, என்ன விலையாக இருந்தாலும் நம்மளும் பூ வாங்கி தானே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்களும் பூவெல்லாம் வாங்கிட்டு பழமெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இனி வீட்டுக்கு போய் என்ன சமைச்சு சாப்பிட்றது, ஏன்னா லேட் ஆகி போச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 10 பக்கம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ரோஸ்ட்டு கடையிலே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டி சாப்பிட்டு, குட்டி தம்பிக்கு பார்த்திங்கன்னா சிரிப்பு சாங்க முடியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வாங்கிட்டு வந்த பழம் எல்லாம் சாமி முன்னாடி எடுத்து வச்சுட்டு, காசு இதில் மெயின் பழம் பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை எல்லாம் சாமி முன்னாடி வச்சுட்டு